அனைவருக்கும் வணக்கம். 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதத்தில் இது நடந்தே தீரும் என்று நிகழக்கூடிய பல அற்புதமான மாறுதல்கள், எந்தெந்த விஷயங்கள் மிக சாதகமாக அமைய போகிறது, அதே சமயம் சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது, இந்த நடக்கக்கூடிய விஷயத்தின் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது இந்த மார்ச் மாதத்தில் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் குருவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய 3 என்ற எண்ணானது மார்ச் மாதத்தில் வெளிப்படுகிறது. அப்படி மார்ச் மாதம் முழுவதும் குருவினுடைய சாராம்சம் வெளிப்படுவதன் காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல திட்டமிடாத வகையில மிக பெரிய முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் பூமிக்காரராக இருக்கிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் மிக வலுவாக மார்ச் மாதத்தில் சஞ்சரிக்கும் போது மிக அற்புதமான மாறுதல்கள் கிடைக்க இருக்கின்றன. அப்படி கிடைப்பதன் காரணமாக 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில் அற்புதமான அதிர்ஷ்டமான யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் செவ்வாய் மற்றும் குருவின் கூட்டணியில் இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் நன்மை என்ன தீமை என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைகிறது என்று பார்த்தால், அனைத்து விஷயங்களிலும் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்த நபர்களுக்கு மார்ச் மாதத்தில் குடும்ப சூழ்நிலையில் அவ்வப்போது சின்ன சின்ன வீண் வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அவற்றை நிதானமாக பொறுமையாக பேசி தீர்வு காண முயற்சி செய்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதே சமயம் பெரிய அளவிற்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குடும்ப சூழ்நிலையானது நிச்சயம் அமையாது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த மார்ச் மாதத்தில் குடும்ப சூழ்நிலையில் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவை பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். வெளியில் உணவு சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்ப்பது 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக சிறந்த யோக பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். ஏனென்றால் பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே நமக்கு தவிர்க்க வேண்டும் என்றால் அது போன்ற விஷயங்கள்ல சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டாலே அவை அனைத்தையும் பிரச்சனையே உருவாகுவதற்கு முன்னதாக தவிர்த்து விடலாம் என்று எண்ணி விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயம் மிக சிறந்த யோக பலன்கள் 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை மார்ச் மாதம் உறுதிப்படுத்துகிறது. பொருட்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தங்க நகை ஆபரணங்கள், வீடு, வாகனம் போன்ற சேர்க்கையும் மிக அதீதமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கிறது. ஏனென்றால் 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கமும் குருவின் ஆதிக்கமும் இணைந்து கிடைப்பதன் காரணமாக இது போன்ற அற்புதமான வாய்ப்பு நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடைபெற போகிறது. எதிர்பார்த்தபடியே சொந்த வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. சில விஷயங்கள்ல தீர விசாரித்து முடிவெடுங்க. இல்லையென்றால் சில குழப்பம் ஏற்படலாம். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் திடீர் பணவரவு கிடைப்பதற்கான யோகமும் நிரம்பியிருக்கிறது. நிரந்தர வருமானம் கிடைத்து கடன் போன்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இல்லை என்பதை 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலைகள் துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. அலுவலக பணிகள் சற்று கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருந்த ஒரு நிலை மாறி மகிழ்ச்சி கிடைப்பதற்கான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எக்காரணத்தை கொண்டும் பணிபுரியக்கூடிய இடத்துல மற்றவர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. அவர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி, மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பணிபுரிபவர்களிடம் சற்று இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வது மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் இடமாறுதல் போன்றவற்றிற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அவை சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. குறைந்த சம்பளம் கிடைத்தாலும் மனநிறைவுடன் மகிழ்ச்சியுடன் புதிய வேலை வாய்ப்பு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள், நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த மார்ச் மாதம்
மாதம் அமைகிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் தற்போது குறைந்திருக்குங்க. உங்களுடைய அலைச்சலும் லாபமும் சற்று கூடுதலாக கிடைக்க வேண்டுமென்றால் கடின உழைப்பு என்பது சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது. வெளியூர் பயணங்கள் அலைச்சல் தரக்கூடிய விதத்தில் அமையும். அதே சமயம் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தொழில் மற்றும் வியாபார துறையில் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சிலர் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இல்லை என்பதை கிரக நிலையில் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே மார்ச் மாதத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நீங்கள் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இறங்கலாம். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். பங்குச்சந்தை முதலீடுகள் போன்றவற்றை தவிர்ப்பது சிறப்பாக அமையும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள்ல அமோகமான வரவேற்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுங்க. எனவே பண நெருக்கடி அனைத்தும் விலக போகிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலைத்துறைக்கே உரித்தான ஆடம்பர செலவுடன் கூடிய பல்வேறு விதமான அற்புதமான நிகழ்வுகள் நீங்கள் வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமைய போகிறது. இது அற்புதமாகவும் இருக்கலாம். அதே சமயம் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் மாறிவிடலாம். எனவே அவற்றை கையாளுவது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியிலும் சரி மக்களிடமும் சரி நன்கு பழகுவதால் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உங்களது கருத்துக்களை தெளிவாக சொல்வதன் காரணமாக குழப்பம் ஏற்படாத வகையில் நல்ல பல நன்மை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது. பொறுமையும் நிதானமும் சற்று கூடுதலாக இருந்தால் மிக பெரிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிக அதீதமாக கிடைத்திருக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சில தருணங்கள்ல சற்று ஏமாற்றம் இருக்கலாம். இருப்பினும் தேர்வுகள் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி படிப்பதன் காரணமாக அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் பின்னடைவு எதுவும் இல்லை. நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் அனைத்திற்கும் குறைவில்லாத சிறந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நல்ல சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிற்கு நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது. பின்னடைவு எதுவும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவு கிடைப்பதனோடு மட்டுமல்லாது உங்களது விளைபொருட்களுக்கும் உரிய விலை கிடைத்து மிக பெரிய அளவிற்கு லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியிருக்கிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து மகிழ்ச்சி கிடக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக பல பிரச்சனையான விஷயங்கள் சுமூகமாக தீர்வு காணப்பட போகின்றன. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைய போகிறது. செவ்வாய் மற்றும் குருவின் ஆதிக்கத்தில் அமைவதால் பெண்மணிகள் எதிர்பார்த்தபடியே குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமையும். வெளிவட்டாரம் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கற்பனையான விஷயங்களும் சாத்தியமாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேலும் நியாயமாக எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற வரங்களும் நிச்சயமாக கிடைப்பதற்கு ஏற்றதொரு தருணமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. எனவே 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மேலும் இந்த மார்ச் மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. மார்ச் மாதத்தில் 9, 18 மற்றும் 27 தேதி பிறந்தவர்களுக்கு